சரி வீக்கெண்ட் ஆயிடுச்சு, கிளம்பி ஊருக்கு போகலாம் அப்படின்னு ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துருந்தா கிளைமேட்டே அல்டிமேட் ஆயிருந்துச்சு. சரிடான்னு கொஞ்சம் தூரம் போய்கிட்டே இருந்தால் மழையும் தூர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சம்மரில் மழையா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆல்ரெடி கொடைக்கானல் போகிற பிளானில் இருந்தேன்னா சரி ஓகே இப்போ போனால் செமையாக இருக்குமே அப்படின்ட்டு மதுரையில் இருக்க என் ஃப்ரெண்டு கால் பண்ணி மச்சான் ஏதாவது பைக் உஷார் பண்ணி விடா அப்படின்னு கேட்டேன். அவன் நீ வா மச்சான் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். இதுக்கு மேலே என்ன வேணும் குடுன்னு கிளம்பி ஓடியாச்சு. போனதுக்கப்புறம் தான் எனக்கே ஒரு சாக்கு அவன் அரேஞ்ச் பண்ணி வச்சது இந்த தங்கத்தை. அழுக்காக இருந்த தங்கத்தை அழகாக க்ளீன் பண்ணிவிட்டு ஓசி ரைடிங் கேஸை வாங்கி மாட்டிட்டு எங்கள் ஜேர்னியை முதலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். சாயந்தரம் 4 மணிக்கு. நடக்குமா நினச்சனே நடந்துருச்சே அப்படின்னு என் ஃப்ரெண்டோட மைண்ட் வாய்ஸை கேப்சர் பண்ணிட்டு சைடில் வர மேகத்துக்கெலாம் ஒரு டாட்டா சொல்லிட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் எங்களோட கொடைக்கானல் ஜேர்னியை. மதுரை டு திண்டுக்கல் பைபாஸ் சொல்ல அண்ணா அவ்வளோ அழகாக ரம்மியமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வத்தலக்குண்டு தாண்டி செக் போஸ்ட் தாண்டி நாங்கள் கொடைக்கானல் ஹில்ஸ் ஏற ஆரம்பித்தோம். ஹில்ஸ் சம்மர் டைம் இல்லையா, ஸோ மலையோட அடிவாரத்தில் ரொம்பவே ஒரு மாதிரி ஹீட்டாக தான் இருந்துச்சு. நாங்களும் மேலே கண்டிப்பாக ரெயின் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி போனோம். இருந்துச்சா இல்லையா இந்த லாக்ஸில் பார்க்கலாம். டைட்டில் கார்டு போடுற நேரம் வந்தாச்சு. நான் தான் உங்கள் கலை. வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இது நம்ம கொடைக்கானல் லாக்ஸ். அப்படியே கீழே இருந்து நாங்கள் கொடைக்கானல் ரீச் ஆகவே நைட் ஆயிடுச்சு. நைட் டைமில் அந்த லேக்கோட வியூவை பாருங்கள். இது கொடைக்கானலா இல்லை காஷ்மீரா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. கொஞ்ச நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நாங்கள் கிளம்பிட்டு ஒரு முக்கியமான இடத்துக்கு. ஸோ இந்த டைம் யூஸ்வலாக நம்ம போகிற இடம் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் 3 டைம் கொடைக்கானல் போயிருந்தப்போ ஃபுல்லாகவே அந்த யூஸ்வலாக நம்ம பார்க்குற இடமான பில்லர் ராக், குணா கேவ் இந்த மாதிரி தான் போயிட்டுருந்தோம். ஸோ இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒரு சீனிக்கான ஒரு பிளேஸில் ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ போயிட்டு இருந்தப்போ எங்களுக்கு ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் ஏதாவது ஒரு ஹோட்டலில் பார்த்து சாப்பிடணும் அப்படின்ட்டு செக் பண்ணிகிட்டே போயிட்டுருந்தோம். சம்மரில் நீங்கள் ஏதாவது ஹில் ஸ்டேஷன் போனீங்கன்னா டே டைமில் ஐயோ மிஸ்ட் வரலையே, ஐயோ கிளைமேட் நல்லா இல்லையேன்னு ஃபீல் பண்ணுறத விட்டுட்டு நைட்டு முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு கிளைமேட் ரொம்ப பிடிக்கும். ஸோ சாப்பிட்றதுக்கு நாங்கள் நிப்பாட்டின இடம் தான் இந்த நூடுல்ஸ் கடை. அங்கே இருந்த கிளைமேட்டுக்கு அந்த நூடுல்ஸ், அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் போட்டோம். அது ரெண்டுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப டைம் ஆயிடுச்சு அப்படின்னு அங்கேருந்து சடனாக நாங்கள் கிளம்பி போய் சேர்ந்த இடம் தான் பூம்பாறை. நாங்கள் ரூம் ரீச் ஆகிறதுக்கே டைம் 10:30 ஆயிடுச்சு. அப்புறம் டக்குன்னு செக்இன் பண்ணி கீழே செக் பண்ணி பார்த்தா கேம்ப் ஃபயர் இருந்துச்சு. அப்புறம் என்ன போய் என்ஜாய் பண்ண வேண்டியதுதான். இப்போ நேரம் கரெக்டாக 10 மணி. நாங்கள் எங்கே இருக்கோன்னா ஃபயர் கேம்ப் போட்டு பூம்பாறை கிராமத்தில் தான். இந்த சைடு பார்த்தீங்கன்னா இருக்கிற மிஸ்டில் ஒன்றுமே தெரில. காலையில் சீக்கிரம் எந்திக்கிறோம், வியூவை பார்க்குறோம், தெரிய விடுறோம். தரமான அந்த செல்ஃபி லாக் வீடியோ எடுத்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நாங்கள் அப்படியே தூங்க போயிட்டோம். மறுநாள் காலையில் எழுந்திரிச்சதும் சன்ரைஸ் பார்க்கலாம் அப்படின்னு கொஞ்சம் தூரம் ட்ரெக் பண்ணி நடந்து போனோம். அந்த பிளேஸை நீங்களே பாருங்கள். கம்ஃபர்ட் ஜோனில் இருந்துட்டு எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண பிடிக்காதுன்னு சொல்கிறவங்கள பார்த்துலாம் நான் ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்பேன். இந்த மாதிரி பிளேஸ்லாம் பார்க்காம செத்து போயிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க?
இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா கொடைக்கானல் உள்ள பூம்பாறைங்கிற அழகிய கிராமத்துக்கு தான். நேற்று நைட்டு இந்த இடத்துல தான் நாங்கள் சுற்றிட்டு இருந்தோம். இந்த வியூவே தெரில. இப்போ காலையில் சன்ரைஸ் ஆனோடனே அந்த வியூவை பாருங்கள். இதாண்டா ஃப்ரேம். மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குதா? என்ன பண்ணனே தெரியலையா? வாழ்க்கையில் ரொம்ப வெட்டியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதா? ட்ரிப்பு போங்க, எல்லாம் சரியாயிரும். வியூ செக் பார்த்துடலாமா? இன்னைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா கொடைக்கானலில் உள்ள பூம்பாறைக்கு. காலையிலே ஒருத்தன் கோயில் திருவிழாக்கு பாட்டு போட சொன்னா அவன் ஊருக்கே போட்டு எங்களை எழுப்பி விட்டான். சரி எந்திரிச்சதான் பார்த்தலன்னு பார்த்தா சன்ரைஸை போய் பார்க்கலான்னு போனோம். எழுத்த போய் அதுவும் வரல. சன்னை வடக்குல பார்த்துட்டு இருந்தா எப்படி? அது வந்து கிழக்கு தான் வரும். இந்த பின்னாடி இருக்கு பாருங்க. பின்னாடி தான் வந்துட்டு கிழக்கு திசைன்னு சொல்லுவாங்க. நாங்கள் வடக்கில் தேடிட்டு இருந்தா சன்ரைஸ் எப்படி வரும்? சரி ஓகே, இங்கேருந்து பெட்டி படிக்கையெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பலான்னு பார்த்தா அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு வழியாக பூம்பாறையோட அழகை உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்ட்டு நாங்கள் பூம்பாறை கிராமத்தோட ஸ்டார்டிங்கே வந்தாச்சு. அங்கேருந்து பார்க்குறப்ப அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த ஊர். அதுக்கப்புறம் காலையிலேயே அந்த அருமையான அந்த பாட்டுமே வந்து ஒரு ஃபீல் குட் வைப்பை கொடுத்துச்சு. சரி ஓகே, எவ்வளோ நேரம் தான் வெளியே இருந்தே பார்த்துட்டு இருக்கிறது, உள்ளே போய் என்னதான் இருக்குன்னு பார்த்துலான்னு கிளம்பியாச்சு. அங்கே போனால் எங்கடா போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி காலையில் எல்லோரும் அங்கே இங்கேயே நடந்துட்டு இருந்தாங்க. ரொம்ப என்கேஜாக இருந்துச்சு அந்த கிராமம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் கீழே ஆஃப் ரோட் பண்ணி போனோம். அங்கே ஒரு அருமையான பிளேஸ் இருந்துச்சு. அங்கே கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். லொக்கேஷனுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. எல்லாரும் இந்த ஊரை பூம்பாறைன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது பூம்பாறை கிடையாது, பாட்டுப்பாறை. காலையில் நாங்கள் எந்திரிச்சதுலேருந்து சரியான வைப் சாங், லவ் மூடில் தான். ஒரு நம்ம ஊர்லலாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஏரியாவுக்கு பாட்டு போடுவாங்க, இல்லைன்னா ஒரு வீட்டில் பாட்டு போடுவாங்க. ஒரு ஊருக்கே பாட்டு போடுறாங்க. காலையிலேருந்து வைப்பு தான். ஆனால் அதோட ஸ்பெஷல் நான் உங்களுக்கு ஒரு வைல்டு அனிமலை காட்ட போகிறேன். மச்சான் அங்கே ஜூம் பண்ணு மச்சான். நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யார் வம்பு தும்புக்காச்சும் போனனா? அப்புறம் அங்கேருந்து நேராக மன்னோனூர் லேக் போனோம். கூக்கல் எங்களால் இந்த டைமும் விசிட் பண்ண முடியல. டைமும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது, ஃபியூவலும் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால மன்னோனூர் லேக் மட்டும் போயிட்டு வந்தோம். வர வழியில் நல்ல மழை பெஞ்சுது. அதை அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோ எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ உங்களுக்கு லைஃப்பில் எப்போயாவது ரொம்ப டிப்ரெஷனாவோ என்ன பண்ணன்னு தெரியல அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருந்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது நீங்கள் ஒரு ட்ரிப் போயிட்டு வாங்க. ஏன்னா ட்ரிப் போனீங்கன்னா நீங்கள் வந்து பிளேஸை மட்டும் இல்லை உங்களையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க. மறுபடியும் பசிக்குதே அப்படின்னு ஒரு ஹோட்டலில் போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு அந்த ஜன்னலை திறந்து பார்த்தா நீங்களே பாருங்கள் அந்த வியூ எப்படி இருக்குன்னு. அருமையாக இருந்துச்சு. அங்கே எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த வியூ மட்டும் இல்லை, அங்கே போட்டுட்டு இருந்த அந்த பாட்டும் தான். செம வைபு. அதே வைபோட கோக்கர்ஸ் வாக் ஒரு ரவுண்டு சுற்றிட்டு அதுக்கப்புறம் சில்வர் ஃபால்ஸையும் பார்த்துட்டு எங்களோட கொடைக்கானல் ட்ரிப்பை எண்டு கார்டு போட்டுக்கிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.